எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதுக்கு காரணம் ஒரு மெகா நிதி அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்கு பின்னால என்ன இருக்கு? இதனால யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்க போகுது? வாங்க இந்த முக்கியமான திட்டத்தை பத்தி முழுசா டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே ஒரு நம்பர் 16,100 கோடி ரூபாய். இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. தமிழ்நாடு விவசாயிகளுக்காக இந்த வருஷம் அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சிருக்கிற புதிய பயிர்க்கடன் இலக்கு இதுதான். அப்பப்பா, யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய தொகை விவசாயத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? சரி, இந்த பிரம்மாண்டமான நிதி யாருக்கு எப்படி கிடைக்க போகுது? சிம்பிளா சொல்லணும்னா, இது 100% விவசாயிகளுக்காக மட்டும்தான். நம்ம மாநிலத்துல இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் மூலமா தான் இது கொடுக்க போறாங்க. ஓகே, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த பெரிய நம்பருக்கு பின்னால உண்மையிலே என்ன இருக்கு? வாங்க இந்த மாபெரும் கடன் இலக்க இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இப்போ இந்த வரைபடத்தை பாருங்களேன். போன வருஷங்களோட ஒப்பிடும்போது எந்த வருஷ டார்கெட் இது கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். 16,100 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். இதனால விவசாயத்துறைக்கே ஒரு புது பூஸ்ட் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சரி, இவ்ளோ பெரிய தொகையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை யாருக்கெல்லாம் முதல்ல போய் சேரப்போகுது? யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போறாங்க? வாங்க அதை பார்க்கலாம். இந்த திட்டத்தோட ஃபோக்கஸ் ரொம்பவே தெளிவா இருக்கு. முதல்ல யாருக்கு முன்னுரிமைனா குறு, சிறு அப்புறம் நடுத்தர விவசாயிகளுக்கு தான். அடுத்ததா நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஸ்பெஷல் கவனம் கொடுக்கறாங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் லோனே வாங்காதவங்களுக்கும் கூட்டுறவு சங்கங்கள்ல புதுசா சேர்றவங்களுக்கும் உடனே லோன் கொடுக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதாவது கடன் வசதி எல்லா விவசாயிக்கும் போய் சேரணும்னு அரசாங்கம் நினைக்குது. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு படி மேல போய் இதுவரைக்கும் லோன் வாங்காத விவசாயிகளை தேடி போய் அவங்களையும் இந்த திட்டத்துல சேர்க்கறதுக்காக மாநிலம் பூரா ஸ்பெஷல் கேம்ப் நடத்த போறாங்களாம். அதாவது ஒரு விவசாயி கூட மிஸ் ஆக கூடாதுங்கிறது தான் அவங்க நோக்கம். அடுத்ததா, இந்த லோன் வாங்கறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும், அதோட பலன்கள் எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு, வாங்க பாப்போம். இந்த திட்டத்தோட ஹைலைட்டே இதுதான். இது ஒரு வட்டி இல்லா பயிர்க்கடன். அப்படின்னா என்ன? நீங்க வாங்குற கடனுக்கு வட்டி கட்டவே தேவையில்ல. அந்த வட்டிய உங்க சார்பா அரசாங்கமே கட்டிடும். இது விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? வழக்கம் போல விதைகள், உரங்கள்னு விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். ஆனா இந்த தடவை புதுசா 2 விஷயத்த சேர்த்திருக்காங்க. ஒன்னு கால்நடை வளர்ப்பு, இன்னொன்னு மீன் வளர்ப்பு. இது 2க்குமே இப்ப லோன் கிடைக்கும். இது கிராம பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த லோனை வாங்குறதும் இப்ப ரொம்ப ஈஸி. உங்க ஊர்லயே இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், அதாவது பேக்ஸ்ல போய் அப்ளை பண்ணா போதும். எந்த தாமதமும் இருக்கக்கூடாதுன்னு ஆன்லைன் வசதிகளையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த அறிவிப்பு வந்த டைமிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய அரசியல் கணக்கையும் பாத்திரலாம். இந்த அறிவிப்பு வந்த நேரத்தை பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது தேர்தல் நேரத்துல விவசாயிகளோட ஓட்டுகளை கவர இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பக்கம் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எலெக்ஷன் டைம்ல வந்தாலும் பருவமழைக்கும் சாகுபடிக்கும் கரெக்டான நேரத்துல வந்திருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணுன்னு அவங்க பாக்குறாங்க. அதாவது கடன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் கோரிக்கைகள் இருந்தாலும் விவசாயிகளுக்கு சாகுபடி பண்றதுக்கு நேரத்துல பணம் கிடைக்கிறது தான் முக்கியம். அதனால இந்த புது கடன் திட்டத்தை விவசாயிகள் வரவேற்கிறாங்க. இதுதான் இப்போதைய கள நிலவரம். மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த மெகா கடன் திட்டம் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களோட வாழ்க்கையில நேரடியா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இது வெறும் தேர்தல் காலத்துல வந்த அறிவிப்பா, இல்ல உண்மையிலேயே விவசாயிகளோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யற ஒரு திட்டமா? நாம பார்த்த இந்த தகவல்களை வச்சு இத பத்தின உங்க கருத்து என்ன? நீங்களே முடிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.